தோல்வியடைந்து முடிந்து போன ஆட்டத்தில் மேஜிக் செய்த சூரியவன்சி. கடைசி ஒரு பந்தில் 10 ரன்கள் தேவை. அப்போது நிகழ்த்தப்பட்ட அதிசயம். வெற்றியை கொண்டாடிய அடுத்த நொடியே ரணக்கொடூர அவமானத்தை சந்தித்த இலங்கை அணி. அதாவது தற்போது இந்திய சீனியர் அணி ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. அண்மையில்தான் IPL தொடர் முடிவடைந்திருந்தது. அந்த IPL தொடர் முடிவடைந்ததோடு ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான இந்திய சீனியர் அணி ODI மற்றும் டெஸ்ட் தொடர்களில் களமிறங்கிவிட்டது. இதில் நேற்றுதான் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் தொடங்கியது. அப்படியாக நேற்று தொடங்கிய முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி அபாரமாக விளையாடி இந்த போட்டியில் சூப்பரான வெற்றியை பெற்றது. இந்த வெற்றியால் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் இருக்கிறது இந்திய அணி. அதே சமயம் இந்திய சீனியர் அணி இப்படியாக ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக சிறப்பாக விளையாடி வரும் இதே நேரத்தில் இந்திய A அணி என்பது ஆப்கானிஸ்தான் இலங்கை அணிகளுக்கு எதிரான முத்தரப்பு தொடரில் விளையாடி வருகிறது. ஆமாங்க, இந்திய A அணி, இலங்கை A அணி, ஆப்கானிஸ்தான் A அணி என இந்த ஒரு தொடரும் இப்போது நடந்து வருகிறது. அதிலும் இந்திய A அணியை எடுத்துக்கொண்டால் இதில் நம்முடைய ருத்ராஜ் கெய்க்வாட், திலக் வர்மா, சூரியவன்சி உள்ளிட்ட நட்சத்திர வீரர்கள் பங்கு பெற்று விளையாடி வருகின்றனர். ஆகவே இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பும் இந்திய ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்கிறது. குறிப்பாக இப்போதைய இந்திய ரசிகர்களின் மனநிலை என்பது இந்திய சீனியர் அணியை காட்டிலும் சூரியவன்சி விளையாடும் அந்த ஒரு போட்டியை தான் மிகவும் உற்று நோக்கி கவனித்து வருகின்றனர். அதற்கு காரணம் சர்வதேச சீனியர் அணிகளையே ஓரம் கட்டும் அளவுக்கு வெறும் 14 வயது கொண்ட இந்த சூரியவன்சியின் அதிரடியாட்டம் என்பது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் இவர் பக்கம் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. அதனால்தான் தற்போது நடைபெற்று வரும் இந்த A அணிகளுக்கு எதிரான முத்தரப்பு தொடரும் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்துள்ளது. அதிலும் இந்த முத்தரப்பு தொடர் தொடங்கி முதல் போட்டியில் இலங்கை அணியை வீழ்த்தியிருந்தது இந்திய A அணி. அதேபோல இரண்டாவது போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியிடம் TLS முறையில் இந்திய அணி தோல்வியடைந்திருந்தது. அதாவது இந்த போட்டி முழுமையாக நடைபெற்றிருந்தால் இந்திய அணிதான் இந்த போட்டியிலும் வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் போட்டியின் இடையே மழை குறுக்கிட்டு போட்டியை தடைப்படுத்தியதால் TLS மெத்தடின்படி திடீரென ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் அடுத்த போட்டியில் இலங்கை அணியிடம் ஆப்கானிஸ்தான் அணி தோல்வியடைந்திருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளிடம் தோற்றுள்ளது. இந்த சூழலில்தான் இந்த தொடர் என்பது இன்னும் சுவாரஸ்யமாக மாறியிருக்கிறது. வழக்கமாக இது போன்ற போட்டிகளில் இந்திய A அணிதான் எப்போதுமே முன்னிலையில் இருக்கும். ஆனால் இந்த தொடரில் TLS முறை திடீரென அமலுக்கு வந்து, அதாவது திடீரென மழை வந்ததால் இந்த TLS முறை அமலுக்கு வந்து இந்திய அணி ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் தோல்வியடைந்ததால் இந்த தொடர் என்பது இப்போது உச்சக்கட்ட சுவாரஸ்யமாக மாறியிருக்கிறது. இந்த சூழலில்தான் சமீபத்தில் இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் இந்த தொடரில் களமிறங்கியது. அப்படியாக களமிறங்கிய இந்த போட்டியை பற்றி தான் இப்போது ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பேசுபொருளாகவும் மாறியிருக்கிறது. ஆமாங்க, அதற்கு காரணம் இந்த ஒரு போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இலங்கை A அணியை எடுத்துக்கொண்டால் சிறப்பாக பேட்டிங் செய்து 50 ஓவர்கள் முடிவில் 320 ரன்கள் வரை எடுத்திருந்தது. பின்னர் இவ்வளவு பெரிய இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய A அணியை பொறுத்தவரையில் இந்த தொடரில் இந்திய A அணிக்கு கேப்டனாக செயல்படும் திலக் வர்மா இந்த போட்டியில் 72 ரன்கள் வரை குவித்து கொடுத்தார். அதேபோல நம்முடைய ருத்ராஜ் கெய்க்வாட்டும் சூப்பராக விளையாடி 89 ரன்கள் வரை எடுத்து கொடுத்தார். பின்னர் மற்ற பேட்ஸ்மேன்களும் இந்த போட்டியில் ஓரளவுக்கு சிறப்பாக விளையாட, ஆனால் இவர்கள் அனைவரையும் தாண்டி 14 வயது சிறுவனான வைபவ் சூரியவன்சி இந்த போட்டியிலும் இவருடைய மிரட்டலான அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தார். அதாவது இவர் களமிறங்கி கிட்டத்தட்ட 32 பந்துகள் மட்டுமே எதிர்கொண்டு 75 ரன்கள் வரை எடுத்துவிட்டார். அந்தளவுக்கு இவர் களமிறங்கினாலே அதிரடி சூறாவளியாகத்தான் கிரிக்கெட் என்பது மாறிவிடுகிறது. அப்படியாக அதிரடியில் மிரட்டி எடுத்த இவரால் கூட இந்த போட்டியில் இந்திய அணியை வெற்றி பெற வைக்க முடியாத சூழலும் உருவானது. ஏனென்றால் கடைசி நேரத்தில் கடைசி ஓவரில் ஒரு பந்தில் 10 ரன்கள் எடுத்தால்தான் இந்திய அணி வெற்றி பெறும் என்ற கடினமான சூழல் உருவானது. கடினமான சூழல் என்பதை விட வெற்றி பெறவே முடியாத சூழல் உருவானது. கடைசி ஒரு பந்தில் 10 ரன்கள் எடுப்பது என்பது கிரிக்கெட் உலகில் சாத்தியமே கிடையாது. ஏனென்றால் கடைசி ஒரு பந்தில் அதிகபட்சமாக சிக்ஸர் அடித்தாலும் கூட
6 ரன்கள் மட்டுமே தான் வரும். ஆக இது நன்கு தெரிந்த எதிரணியான இலங்கை அணி அப்போதே வெற்றியை கொண்டாட தொடங்கிவிட்டது. அதே சமயம் இந்திய அணியும் இந்திய ரசிகர்களும் கூட இந்த போட்டியில் இந்திய அணியின் தோல்வியை அப்போதே ஏற்றுக்கொண்டு விட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்தளவுக்கு இந்திய அணியால் வெற்றி பெற முடியாத சூழ்நிலை 100% உருவாகிவிட்டது. அந்த சூழலில்தான் கடைசி ஓவரை வீசிய இலங்கை பவுலர் அந்த கடைசி ஓவரின் கடைசி பந்தை தவறுதலாக நோ பாலாக வீசிவிட்டார். அந்த நோ பாலை சூரியவன்சி தான் எதிர்கொண்டார். இவர் சும்மாவே காட்டுன்னு காட்டுவாப்ல. இந்த சூழலில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் சும்மாவா விடுவார்? ஆக அந்த நோ பாலிலேயே சிக்ஸரை பறக்க விட்டார் சூரியவன்சி. அதாவது இந்த ஓவரில் இதற்கு முன்பே 2 சிக்ஸர்களை விளாசியிருந்தார் சூரியவன்சி. ஆகவே அந்த ஒரு பதட்டம் என்பது பவுலருக்கும் இருந்தது. ஏற்கனவே இந்த ஓவரில் 2 சிக்ஸர்கள் சென்றுவிட்டது. ஆகவே கடைசி பந்தை சரியாக போடவில்லை என்றால் இன்னும் கூடுதலாக சிக்ஸர் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்று பதட்டத்தோடு கடைசி பாலை வீசியிருந்தார் இலங்கை பவுலர். அதனால்தான் கடைசி பால் நோபாலாக மாறியது. அப்படி நோபாலாக வீசிய கடைசி பந்தையும் நேர்த்தியாக சிக்ஸருக்கு அடித்த சூரியவன்சி பின்னர் அந்த நோபாலுக்கு ரீபாலாக போடப்பட்ட போட்டியின் மற்றொரு கடைசி பந்தில் பின்பக்கமாக திரும்பி துல்லியமான பவுண்டரி ஒன்றையும் அடித்து இந்திய அணிக்கு எதிர்பாராத அதிர்ச்சிகரமான வெற்றியை தேடிக் கொடுத்தார் சூரியவன்சி. அதாவது இப்படி ஒரு வெற்றியை இந்திய அணியும் சரி ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் சரி எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள். அப்படி ஒரு சம்பவத்தை சூரியவன்சி இந்த போட்டியில் செய்து காட்டியிருந்தார். என்னதான் இந்த இடத்தில் இலங்கை பவுலர் செய்த தவறால் தான் இந்திய அணிக்கு இந்த ஒரு வெற்றி கிடைத்தது என்று கூறினாலும் கூட இலங்கை பவுலர் செய்த தவறை சரியாக பயன்படுத்திய சூரியவன்சியின் இந்த ஒரு அதிரடி ஆட்டத்தையும் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணுங்க. ஆக இவர் மட்டும் இந்திய சீனியர் அணிக்கு வந்துவிட்டால் என்றால் கண்டிப்பாக இந்திய அணியை எந்த ஒரு ஜாம்பவான் அணியாலும் வீழ்த்த முடியாது என்பதை இப்போதே சொல்லிவிடலாம். அந்தளவுக்கு வெறும் 14 வயதுடைய இந்த சிறுவன் கிரிக்கெட்டில் மொத்த அனுபவத்தையும் கரைத்து குடித்தது போல விளையாடி வருகிறார். அதுவும் இந்த இரு அணிகளுக்கு எதிரான பயிற்சி போட்டியில்தான், அதாவது வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு ஆட்டத்தை ஆடியிருந்தார் சூரியவன்சி. எந்தவித பிரஷரும் இல்லாத இந்த வார்ம் அப் மேட்சிலேயே இலங்கை அணியால் இந்திய அணியை இப்படி ஒரு சூழ்நிலையிலும் வெல்ல முடியவில்லை. ஆகவே அதிக பிரஷர் இருக்கும் அதிகாரப்பூர்வ போட்டிகளில் கண்டிப்பாக இலங்கை அணியால் இந்திய ஏ அணியை ஒன்றுமே செய்ய முடியாது என்பதற்கு இந்த ஒரு போட்டியே உதாரணம். சரி, நீங்கள் சொல்லுங்க, தற்போது நடைபெற்று வரும் இந்த முத்தரப்பு ஏ அணிகளுக்கு எதிரான தொடரில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றுமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.